தீத்து. முன்னுரை. அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவுக்கு நிருபம் எழுதியது போலவே தீத்துவுக்கும் நிருபம் எழுதுகிறார். இவ்விரண்டு நிருபங்களும் உபதேசத்தில் ஒத்திருக்கிறது. தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் தீத்துவை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள முடிகிறது. தீத்து கிரேக்கனாய் இருந்தவன். பவுல் தீத்துவை உத்தம குமாரன் என்றும் தன் சகோதரன் என்றும் தனக்கு கூட்டாளியும் தன்னுடைய உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும் குறிப்பிடுகிறார். தீத்து அப்போஸ்தலர்களோடு எருசலேமில் இருந்த சபைக்கு போனார். கொரிந்து சபையிலே தீத்து கர்த்தருடைய வார்த்தையை கருத்தாய் பிரசங்கம் பண்ணினார். கொரிந்தியருக்காக தீத்து மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராய் இருந்தார். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தை அவர் தீத்துவின் கையில் கொடுத்து அனுப்பினார். அப்போஸ்தலர் பவுலோடு தீத்து ரோமாபுரியில் இருந்தார். அதன் பின்பு அவர் தல்மாத்தியா நாட்டிற்கு போனார். இதன் பின்பு தீத்துவை பற்றி வேதாகமத்தில் எந்த குறிப்பும் காணப்படவில்லை. கிரேத்தா தீவில் சுவிசேஷம் வல்லமையாய் பிரசங்கிக்கப்பட்டது. ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக இருதயங்களிலே ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சமயம் பவுலும் தீத்துவும் கிரேத்தா தீவுக்கு பிரயாணம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர் பவுலால் கிரேத்தா தீவிலே அநேக நாட்கள் தங்கியிருந்து ஊழியம் செய்ய முடியவில்லை. அவர் மற்ற இடங்களுக்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியதாயிற்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போஸ்தலர் பவுல் தீத்துவை கிரேத்தா தீவிலே சிறிது காலம் தங்கி இருக்குமாறு சொல்லுகிறார். அப்போஸ்தலர்கள் அந்த தீவிலே ஆரம்பித்து வைத்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யுமாறு பவுல் தீத்துவுக்கு ஊழிய பொறுப்பை ஒப்புக் கொடுக்கிறார். தீத்து பவுலின் ஆலோசனையின் பிரகாரம் கிரேத்தா தீவிலே தங்கியிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறார். தீத்துவின் ஊழியத்திற்கு சில பிரச்சனைகள் உண்டாயிற்று. மற்ற இடங்களில் காணப்பட்டது போல அல்லாமல் கிரேத்தா தீவிலே விசேஷித்த பிரச்சனைகள் உண்டாயிற்று. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பவுல் தீத்துவுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். தீத்து கிரேத்தா தீவார் மத்தியிலே கர்த்தருக்கு தீவிரமாய் ஊழியம் செய்ய வேண்டும். சோர்வடைந்து விடாமல் உற்சாகத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் அவருக்கு ஆலோசனை சொல்வதோடு சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் எப்படி புத்தி சொல்ல வேண்டும் என்றும் இந்த நிருபத்தில் எழுதுகிறார். கிபி 67ஆம் ஆண்டில் பவுல் இந்த நிருபத்தை மக்கதோனியாவில் இருந்து எழுதினார். மைய கருத்து. போதக நிருபங்களில் தீத்து இரண்டாவது எழுதப்பட்ட நிருபமாகும். சபையின் ஆராதனை ஒழுங்குகள், உபதேசங்கள், கிறிஸ்தவரிடம் காணப்பட வேண்டிய தகுதிகள் ஆகியவற்றை இந்த நிருபம் விளக்குகிறது. தீத்துவிற்கு எழுதப்பட்ட நிருபமும் 1 தீமோத்தேயு நிருபமும் பல விஷயங்களில் ஒத்திருக்கின்றன. சபை ஒழுங்கு, ஆரோக்கியமான உபதேசம் ஆகியவற்றில் இவ்விரு நிருபங்களும் கவனம் செலுத்துகின்றன. விசுவாச துரோகமும் கள்ள உபதேசமும் உண்டாகும் காலங்களில் ஒரு விசுவாசி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து 2 தீமோத்தேயு நிருபம் விளக்குகிறது.